வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அன்னைக்கு அம்மாவோட அரசு வேலை கனவு இன்றைக்கி 71 வயசில் நனவாக்குன ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகரை பற்றி தான் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. அதாவது அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, நீ 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிருப்ப அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவாங்களாம். இன்றைக்கி அவங்களோட 71 வயசில் தன்னோட அம்மாவோட கனவை நிறைவேற்றிருக்காங்க இந்த சூப்பர் ஸ்டார் அவர்கள். கனவுகளுக்கெல்லாம் கால வரம்பு இல்லைன்னே இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்பயுமே தேக்கி வச்சுருக்க கனவுகள், அதுக்காக செலுத்துகிற உழைப்பு எல்லாமே சேர்ந்து காலம் கைக்கூடி வரும்போது அதுக்கான இலக்கை எல்லாம் தானாகவே அடைஞ்சிருங்கிறது ஒரு உண்மைன்னே சொல்லலாம். சில சமயங்களில் நம்ம எதிர்பார்க்காதப்ப கூட அந்த கனவுகள்லாம் அதோட பாதையை தானே தேர்ந்தெடுத்து அந்த வழியாக போகிறது தான் ஒரு இயற்கை சக்தின்னே சொல்லலாம். அந்த வகையில் இந்த நடிகரோட தாய் அவங்க 10ஆம் வகுப்பு படிக்கும்போது கவர்மெண்ட் வேலையை பற்றின ஒரு ஆசையை வெளிப்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி அவர் அதையும் தாண்டி முன்னேறியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நான் பேசிகிட்டு இருக்கிறது வேறு யாரும் இல்லை, நடிகர் கமலஹாசன் அவர்களை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். இந்தியாவோட ஒரு ஆகச்சிறந்த நடிகர், இயக்குனர், எழுத்தாளர்னு சொல்லி பல பேரும் கொண்டாடி உலக அளவில் ரசிகர்களை வச்சுருக்க நடிகர் கமலஹாசன் அவர்கள் 5 தேசிய விருதுகளை வாங்கியிருக்காங்க. 20 ஃபிலிம்ஃபேர் விருதுகளுக்கும் சொந்தக்காரர்னே சொல்லலாம். 11 தமிழக அரசோட விருதுகளையும் 4 நந்தி விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 1978 கலைமாமணி விருதையும், 1990 பத்மஸ்ரீ விருதையும், 2014 பத்மபூஷன் விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. 1960 தன்னோட 5 வயசில் சினிமாக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. களத்தூர் கண்ணம்மான்ற ஒரு படத்துக்காக சிறந்த குழந்தை நட்சத்திரக்கான தேசிய விருதையும் வாங்கியிருக்காங்க. இந்த நிலையில் தான் ரீசெண்டாக கேரளாவில் நடந்த ஒரு கலை இலக்கிய விழாவில் கலந்துக்கிட்ட நடிகர் கமலஹாசன் அவர்கள் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. அதில் அவர் சொன்ன சில தகவல்கள் ரொம்பவே சுவாரஸ்யத்தையும் ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். அதாவது அப்போல்லாம் மஞ்சு வாரியாரோட அவங்க நடந்த உரையாடலில் தனக்கு கிடைச்ச மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை பற்றி ரொம்ப எமோஷ்னலாக பேசினாங்க. அவர் சொல்லும்போது, நான் மாநிலங்களவைக்கு போய் உறுப்பினராக கையெழுத்து போடும்போது எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தது என்னோடய அம்மா தான். காரணம், நான் 10ஆம் வகுப்பு பாதியில் நிறுத்தும்போது என் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நீ 10ஆவது முடிச்சிருந்தா ரயில்வே துறையில் கவர்மெண்ட் வேலை வாங்கியிருப்பேன்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க. இப்போ எனக்கு 71 வயசு, மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்று என்னோடய அம்மாவோட கனவை நிறைவேற்றியிருக்கேன். இது என்னோடய அம்மாவை கூப்பிட்டு ரொம்ப பெருமையாக சொல்லணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி ரொம்ப எமோஷனலாக பேசியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் மூத்த நடிகர்கள்லாம் ஓய்வு பெறணுமா இல்லையாங்கிறத பார்வையாளர்கள் தான் முடிவு செய்வாங்க. திரைத்துறை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, நடிகர் கமலஹாசனை பற்றின இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.